சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ஈஸி சமையல் சேனல்லேருந்து நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சாம்பார். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன அரைக்கிறதுக்கு என்னென்னன்றது நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய், இஞ்சி, பூண்டு, சிறிதளவு கொத்தமல்லி தேவைங்க குழம்புக்கு போடுறதுக்கோசரம். அதுக்கப்புறம் கறி மசால், தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள், இவ்வளோதாங்க தேவை. நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்னா இதுதான்: பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசாவையும், இஞ்சி, பூண்டு, தேங்காய் இதெல்லாமே அரைச்சி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், குழம்பு தாளிக்க நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை ரெடியாக இருக்குது. கொத்தமல்லி, கடுகு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கேற்ப உப்பு. நான் சொன்ன மாதிரி நான் செலவு சொன்னேன்ல அதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, அது தக்காளியை வந்து எண்ணெய் ஊற்றி வணக்கி எடுத்து வச்சுட்டு அதையும் அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கறி மசால் போட்டாச்சு. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் போட்டு ரெடியாக அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். விழுதான் இப்போ எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலையை. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க எண்ணெயில். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்திக்கலாம். சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். கொத்தமல்லியை மேலே தூவிட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு, உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாம்பார் குயிக்காக ரெடி ஆகிடும். தக்காளி சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கூடுதலாக டேஸ்ட்டு வேணும், வேறு மாதிரி டேஸ்ட்டு வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு முட்டையை கூட இதெல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இன்னும் வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கிட வேண்டியது தான். தக்காளி சாம்பார் ரெடி ஆயிரும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நம்ம தேங்காவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சாம்பாரில் வந்து நம்ம கலந்துக்கலாம். இப்படி வந்து இந்த குழம்புல போடுற இந்த தேங்காய் வந்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த தேங்காய் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த தேங்காய் தனியாக எடுத்து சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாகவும், கூடுதல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.